நான் இங்கு வெற்றியை பற்றி பேச வந்துள்ளேன். வெற்றியின் முதல் விதி என்பது ஒரு பார்வை, விஷன் இருக்க வேண்டும் என்பதாகும். நீங்கள் பார்க்கிறீர்கள், எங்கு செல்கிறீர்கள் என்பதற்கான பார்வை இல்லை என்றால், நீங்கள் செல்லும் இடத்திற்கு இலக்கு இல்லை என்றால், நீங்கள் சுற்றி திரிந்து எங்கும் அடைய முடியாமல் போய்விடுவீர்கள். எனக்கு தெரிந்தபடி நான் 1947 ஆண்டு 2ஆம் உலகப் போருக்கு பிறகு ஆஸ்திரியாவில் பிறந்தேன். எனவே என் பார்வையை நான் எதிர்பாராத விதமாக கண்டுபிடித்ததில் நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி. நான் வளர்ந்தபோது ஆஸ்திரியாவை எனக்கு உண்மையிலே பிடிக்கவில்லை. அங்கிருந்து வெளியேற நான் ஆவலாக இருந்தேன். என் பெற்றோர் என்னை அங்கேயே இருந்து ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்பினாலும், நான் என்னை ஒரு விவசாயியாகவோ, தொழிற்சாலையில் வேலை செய்யும் ஒருவராகவோ அல்லது அது போன்ற வேறு எதுவாகவோ இருப்பதாக கற்பனை செய்ய முடியவில்லை. ஆனால் அது அவர்களின் பார்வை, என் பார்வை அல்ல. என் பார்வை முற்றிலும் வேறுபட்டது. நான் ஏதோ சிறப்பானதற்காக, தனித்துவமானதற்காக, பெரியதற்காக பிறந்தவன் என்று உணர்ந்தேன். ஒரு நாள் நான் பள்ளிக்கு சென்றேன். அப்பொழுது எனக்கு 11 வயதாக இருந்தது என்று நினைவிருக்கிறது. அவர்கள் அமெரிக்காவை பற்றிய ஒரு ஆவணப்படம் காட்டினார்கள். அந்த ஆவணப்படத்தில் அவர்கள் மிகப்பெரிய வானளாவிகள், உயரமான கட்டிடங்கள் பற்றி, பெரிய பாலங்கள், 6 வழி விரைவு சாலைகள் ஆகியவற்றை காட்டினார்கள். இவை எல்லாவற்றையும் பார்த்தபோது நான் இருக்க வேண்டிய இடம் இதுதான் என்று நான் என்னிடம் சொன்னேன். இந்த சிறிய விவசாய வீடுகளும் இந்த சிறிய கட்டிடங்களும் இருக்கும் இடத்தில் நான் இருக்க விரும்பவில்லை. நான் அமெரிக்காவில் இருக்க விரும்புகிறேன். ஒரு நாள் பள்ளி முடிந்து என் கிராஸில் உள்ள ஒரு கடையின் அருகே நடந்து சென்றேன். அதனால் நான் உள்ளே சென்று சுற்றி பார்த்தேன். பின்னர் ஒரு பத்திரிகையை பார்த்தேன். அட்டைப்படத்தில் ரெக் பார்க்கின் பெயர் இடம்பெற்றிருந்த ஒரு உடற்கட்டமைப்பு பத்திரிகையை பார்த்தேன். அப்பொழுது ரெக் பார்க் 3 முறை மிஸ்டர் யூனிவர்ஸ் பட்டம் வென்றவர். அவரை ஹெர்குலிஸ் கதாபாத்திரமாக பெரிய திரையில் பார்த்தேன். அதை படித்த போது அருமை, இதுதான் என் வாழ்க்கைக்கான திட்டம், நான் செய்ய விரும்புவது இதுதான் என்று என்னிடம் சொன்னேன். நானும் ரெக் பார்க் போல உடல் கட்டுமான சாம்பியனாக ஆக விரும்புகிறேன். நானும் ரெக் பார்க் போல திரைப்படங்களில் நடிக்க விரும்புகிறேன். நானும் ரெக் பார்க் போல கோடிக்கணக்கான பணம் சம்பாதித்து பணக்காரராகவும் புகழ் பெற்றவராகவும் ஆக விரும்புகிறேன். நான் எங்கு செல்கிறேன் என்று தெரிந்திருந்தது எனக்கு எவ்வளவு சிறப்பாக உணர்ந்தது தெரியுமா? பெரும்பாலான மக்களுக்கு அவர்கள் எங்கு செல்கிறார்கள் என்று தெரியாது என்று நினைத்து பாருங்கள். நான் எங்கு செல்கிறேன் என்று எனக்கு தெரியும். அதாவது நானும் அவரை போல உடல் கட்டுமான சாம்பியனாக ஆகப் போகிறேன். அதனாலே கேள்வி ஒன்றே இருந்தது, அதை எப்படி செய்வது?